நம்ம எல்லாருக்குமே டிராவல் பண்றது பிடிக்கும். அதுலயும் விண்டோ சீட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். அதுல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜங்ஷனை கிராஸ் பண்ணும்போது நீங்க விண்டோ சீட்ல இருந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்க ட்ரெயின் என்ன ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலா ஒரு பொண்ணு ஓடியாரும். ஆனா அது மனுஷி கிடையாது, பேய். மொத்த கிராமமும் ஒரே நாள் ராத்திரியில காலி பண்ணிட்டு போன குல்தாராவை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு சாதாரண கிராமம் அவங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வராங்க. கரெக்டா 7 வருஷம் கழிச்சு அதே ஊர் மக்கள் எங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணான்னு புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய பேய். பெகுன்கோடா ரயில்வே நிலையம் மேற்கு வங்காளத்துல தான் இருக்கு. இந்த பெகுன்கோடா ரயில்வே நிலையம், பெகுன்கோடா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸோ எதுவுமே கிடையாது. ரொம்ப சாதாரண கிராமம். இந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்க ஊருக்கு 1960 ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. 7 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருக்காங்க. 1967 இந்த ஊருக்கு புதுசா ஒரு ரயில்வே கார்டு போஸ்டிங்க்கு வராரு. இதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த மொத்த ஊரையும் கொலை நடுங்க வச்சிருக்கு. இந்த ரயில்வே கார்டு வேலைக்கு வந்து கொஞ்ச நாள்ல ட்ராக்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த ஊரை சேர்ந்த ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சு கடந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அதே ட்ராக்ல அந்த பொண்ணை திரும்பி பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது, அது பொண்ணே கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த ஊர் முழுக்க போய் சொல்றாரு. ஆனா ஊர்ல யாரும் நம்பல. இது நடந்து சரியா 1 வாரம் கழிச்சு அவர் மொத்த குடும்பத்தோட சேர்ந்து இறந்து போறாரு. இது சூசைடோ கொலையோ கிடையாது. ஏன்னா இறந்து போனவங்களுக்கு சின்ன காயம் கூட இல்லையா, அவங்க முகத்துல எதையோ பார்த்த பயம் மட்டும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. அதை மீறியும் போஸ்டிங் போட்டா ரிசைன் பண்ணிட்டு வேலையை விட்டு போறாங்க. இப்பதான் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த கார்டு இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு செத்து போச்சான். அந்த பேய் அந்த பொண்ணு தான் அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணான்னு முடிவு பண்ணி மொத்தமா புறக்கணிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணு அடிக்கடி அந்த ரயில்வே ட்ராக்ல பார்த்ததாகவும் ட்ரெயின் ஓடக்கூடிய அதே வேகத்துக்கு அந்த பொண்ணும் ஓடுன்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ பேய் பிசாசுன்னு இந்த காலத்துல போய் கதை விடுற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பயம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா இந்திய ரயில்வேவோட மேப்ல இருந்து இந்த ஒரு ஸ்டேஷனை தூக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்திய ரயில்வேவால கோஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் முத்திரையும் குத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை பேர் போகணும்னு ஆசைப்படுறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரிஸோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.